சாம்பார் 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 4 சாம்பாரா? எனக்கு ஒரு சாம்பார் தாண்டி பிடிக்கும். பாப்பா சொல்லுவா, முத்து பாப்பா சொல்லுவா, ஐயோ சாம்பார் மட்டும் நீங்கள் வச்சிடாத, தயவு செய்து வச்சிடாத, நீ சாம்பார் வச்சு சாப்பிடு, எனக்கு தக்காளி தொக்கத்தை வச்சு கொடு. ஐயோ நீ சாம்பார் மட்டும் வச்சிடாதம்மா ப்ளீஸ்மா அப்படின்னுவா. எனக்கு நோம்பு கஞ்சி ரொம்ப பிடிக்கும். ஆமாம் ஆமாம் முகுந்தன்மா, எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஏஎஃப்ஆர் கமல் ராஜேஷ் சொல்லுவோம், எனக்கு வித்தியாசமாக சொல்லியிருக்காங்க. சரியக்கா, பிரியாணி விட ஒயிட் ரைஸ் அண்டு கிரேவி தான் சூப்பர். சூப்பர் தம்பு, சூப்பர் டிச்சலாம். எனக்கு இட்லி சாம்பார். ஓகே ஓகே, இட்லி சாம்பார். எனக்கு பூரி சப்பாத்தி பிடிக்காது. எனக்கு சப்பாத்தி பிடிக்கும். எனக்கு தக்காளி தொக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். சூப்பர் முகுந்தன்மா. என்னோட வீட்டுக்காரோட அவங்க அம்மாச்சி வந்து இட்லி சாம்பார் வைப்பாங்க. ஹோட்டல் வச்சுருந்தாங்க அவங்க. வீட்லேயே வந்து திருச்சியில் வந்து மிளகு பதில் இவங்க வந்து வீட்லேயே வச்சு சமைச்சு இட்லி ஊற்றுனவே நிறைய பேர் அந்த தெருவில் உள்ளவங்க எல்லாருமே வந்து வாங்குவாங்கள்ல, அந்த மாதிரி வச்சுருந்தாங்க. பார்த்தீங்கன்னா அவ்வளோ சூப்பராக செய்வாங்க. அந்த சாம்பார் அவ்வளோ சூப்பராக இருக்கும். அது எப்படி தான் செய்வாங்க தெரியல, ஆனால் வந்து கத்திரிக்காய் பரங்கிக்காய் என்னென்னலாம் போட்டு வைப்பாங்க, சூப்பராக இருக்கும் அந்த மாதிரி. எனக்கு தக்காளி தொக்கு முட்டை ரொம்ப பிடிக்கும். சூப்பர். பிரியாணி பிடிக்காதவங்களாம் நீங்கள் என்ன இப்படி சொல்லிட்டீங்க? நான் பிரியாணினா அவ்வளோதான் ஃபாஸ்ட்டாக ஓடுவேன். அப்படியா? சரி பண்ணுவா. ஆமாம் அக்கா வாங்கி தரேன். 2010 வருடத்தில் ஒரு தனியார் கம்பெனியில் வேலை பார்த்து கொண்டிருந்த போது ட்ரைனிங்காக கம்பெனியிலேருந்து திருச்சிக்கு வந்தேன். அங்கே தான் ஹோட்டலில் தங்கி இருந்தபோது வேலையை பார்த்துவிட்டு ஹோட்டலுக்கு. ஓகே, எனக்கு எப்போதும் பிடித்தது உணவு இட்லி தான். இட்லி சூப்பராக இருக்கும். நல்ல சுடுசுட ஆவி பறக்க நல்ல பெரிய புசு புசுங்க இட்லி, ஒரு சூப்பரான நல்ல சாம்பார் ஊற்றி சாப்பிட்டா அதை விட பெருசு எதுவுமே கிடையாது. எனக்கு ஆட்டுக்கால் பாயா, நான் ஆட்டுக்கால் பாயெல்லாம் சாப்பிட்டதே இல்லைப்பா. இளவரசன் சோவோ ஆட்டுக்கால் பாயா பிடிக்கும். இளவரசன் சோவோ மட்டன் பிரியாணி பிடிக்கும் அப்படின்னு கேஸ்மா சொல்லியிருக்காங்க. அக்கா என்ன சாப்பிட்டீங்க? நான் வந்து சாதம் சாப்பிட்டேனே தங்கம். அக்கா லைவ் முடியும் போது உங்களுக்கு தெரிஞ்ச ஒரு நல்ல தகவல் சொல்லுங்கள், சூப்பராக இருக்கும். அப்படியா? எனக்கு என்ன தகவல் தெரியும், நீங்கள் தான் எனக்கு சொல்லி தரணும். ஹாய்மா, ஹைடி தங்கம். ஜெயக்குமார் ஹாய் சாமி. என் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் கொடுத்துங்க தங்கம்மா. பசிக்கு பழைய சோறு, அதிபாய்ங்கிற பசிக்கு மட்டன் பிரியாணி. ஓ ஓகே வணக்கம். என் தலையில் பேன் கிடையாது. என் தலையில் பேன் கிடையாது, ஆனால் தலையே சொல்ல மாட்டேங்குது. எனக்கு தலையில் பேன் இருக்குது, அது போகவே மாட்டேங்குது. இளவரசன்மா. பாலானா வரல? ஆமாம் பாலானே வரல. உங்கள் ஊரில் மழையா? ஆமாம் தங்க பிள்ளைங்க மழை இல்லை இங்கே மழை இல்லை, சாரி. ஓகே, எனக்கு நடந்தது போதும் சைக்கிளில் போவது ரொம்ப பிடிக்கும். ரொம்ப பிடிக்கும். ஓ சரி முருகன்மா. முருகன் சக வணக்கம் சொல்லியிருக்காங்க. எனக்கு வீட்டில் நிறைய சமைச்சு சாப்பிட்ட போர் அடிச்சிச்சு. மற்றவங்க சமைச்சா சாப்பிட ரொம்ப டேஸ்ட்டு தெரியும். ஐயோ பானு செடி தங்கம். எனக்கு எருமை மாடு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஐயோ முகுந்தன்மா, ஏன் கேட்குறீங்க? அந்த வீடியோஸ்லாம் கூட எடுத்து வச்சுருக்கேன். அந்த குளத்துல நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அது பெரிய கேணி, பெரிய ஊரணி. அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பக்கத்து எருமை ஊறிக்கிட்டே இருக்கும் தண்ணிக்குள்ளே. அங்கேருந்து பார்த்தீங்கன்னா 2 கிலோமீட்டர் இருக்கும். அந்த அவ்வளோ பெரிய 1 கிலோமீட்டர் இருக்கும் அடுத்த படி. அந்த படியில் எருமை ஊர், இந்த படியில் நாங்கள் சின்ன பிள்ளைங்க குளிச்சுட்ருப்போம். வைஷ்ணவி சக வணக்கம். கேஸ் சொல்லுங்க. நான் சின்ன வயசில் எருமை மாடு மேலே ஏறி தான் விளையாடுவேன். ஐயோ சாம்பார் ருசியாகவே இருக்குமா? சூப்பராக இருக்குமா? ஆமாம் பெரியப்பா, எனக்கு சாம்பார் ரொம்ப பிடிக்கும் பெரியப்பா. அங்கேருந்து ஒரு குரல் வருது, யாரு கவனிச்சிங்க? நான் கழுதை கிட்ட உதவி வாங்கியிருக்கேன். ஐயோ இரவு வணக்கம் என்ன சொல்லியிருக்காங்க. பிரிக்ஸ் குட் நைட் அக்கா. சேரி பிரிக்ஸ் தாங்க, ரொம்ப ரொம்ப நன்றி செல்லும். ரொம்ப ரொம்ப சந்தோஷம் தங்க பிள்ளை. ஹோட்டலுக்கு திரும்பி வந்தபோது தெரியாமல் இடம் மாதிரி வந்துவிட்டு நான் தங்கி இந்த ஹோட்டலை கண்டுபிடிக்க. ஐயோ நெஞ்சு வலிக்குது. பாலா கிஷோரனா, நீங்கள் சொன்ன கமெண்ட்லையே இந்த கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு.